வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை பெய்தது. ஏற்காட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூழலில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரிய மரம் முறிந்து விழுந்தது. ஒரிசா கடலோர பகுதியை ஒட்டி வடமேற்கு வங்கக்கடலில் நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது நாளைக்குள் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தது. தலைநகர் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் நேற்று மாலையில் திடீரென கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், மீஞ்சூர், பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் காட்டேரி அணை நிரம்பி காட்டேரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அழகிய தேயிலை தோட்டங்களுக்கு இடையே இந்த நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் செந்நிறமாக காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெம்பட்டி, போல் இத்தலார் பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகளை நீலகிரி தொகுதி MP ஆர். ராசா, தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ஆகியோர் பார்வையிட்டனர். நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய அவர்கள் மக்களுக்கான மருத்துவ சிகிச்சையை பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர். ராசா, நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை 17 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 250ற்கு மேற்பட்டோர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை 17 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. 275 பேர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல மருத்துவ வசதியும் கிடைப்பதற்கு அரசு சார்பில் எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல பயிர் சேதங்களை அளவீடு செய்து அதற்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் 9வது கொண்டை ஊசி வளைவில் சாலையின் கீழே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அந்த சாலையில் 7 அடிக்கு குகை போல் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. கோவையில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பெரிய மரம் வேரோடு சாய்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அகற்றினர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழையால் நாகர்கோவில் அருகே சர்க்குணம் வீதி பகுதியில் மரம் முறிந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்தது. பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.